ஃபுட்பால் அண்ட் ஃபிட்னஸோட ஃபிட்டாகிற சீரியஸில் இது நாள் 18. இது புதன்கிழமையோட பதிவு நண்பர்களே. அண்ணன் நேற்று நைட்டு காமாவிங்கான சீக்கிரமாக தூங்கி அடிக்கிற குளூரில் காலை வேளையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு ராஜன் பாய்ஸோட தலைவனும் நம்ம கூட வரேன்னு சொல்லியிருந்தான். கடைசி நேரத்தில் ப்ரோ ஒல்ட்டி விட வழக்கமாக பண்ணுற மாதிரி ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு நம்ம ஜிம் நண்பரோட ஸ்பாட்டுக்கு போயாச்சு. ஸ்பாட்டுக்கு போயிட்டு பிஃபோர் ரன்னுக்கு தேவையான வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சிங்கை முடிச்சுட்டு ஓட்டத்துக்கு ரெடி ஆகியாச்சு நண்பர். இன்னைக்கு ஒரு 8 கிலோமீட்டர் ஓடிலான்னு பார்த்தேன். வழக்கமாக ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பாட்ல இருந்து கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா ஒன்றா கவர் பண்ணிடலான்னு பார்த்தேன். காலை ஓட்டம் ஓடுறப்ப 2 விஷயத்தை நினச்சி தான் பயம். ஒன்று ராஜன் பாய்ஸு, இன்னொன்று எவனாச்சும் காடியை கொண்டு வந்து காவால விட்டுருவான்னு பயந்துட்டே ஓட வேண்டியதாக இருக்கு நண்பர்களே. இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணனால போகிற வழி எல்லாமே இருட்டு. எனக்கு என்ன பயனா, காலை கீழே தப்பா வச்சு காமாவிங்க ஆகிட்டா அவ்வளோதான். பார்த்து ஓடி 5 கிலோமீட்டர் 27 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். அடுத்து இருக்க 3 கிலோமீட்டருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் தெரியாம மண்டை குழம்பு இங்கிட்டு சுத்தி ஒரு வழியா ஃபினிஷிங் பாயிண்ட்ல வந்து முடிச்சு பரவாயில்ல, அப்படியே ஒரு 6.5 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஜிம்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கிடையாது நண்பர்களே. ஏன்னா பாய்ஸுக்கு 6 to 8 கிளாஸ் எடுக்க வேண்டியிருந்தனால நம்ம ப்ரோ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாழைப்பழத்தை ப்ரோவோட சேர்ந்து கிளாஸுக்கு வந்துட்டு 6 to 7 குட்டி பசங்களுக்கான ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நம்ம ப்ரோவை மாற்றி விட்டு அங்கேருந்து கிளம்பி எலைட் பேட்சுக்கு வந்தாச்சு. ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பவே ஒரு 8:30 மணிக்கிட்ட வீட்டுக்கு வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸில் வேற பொங்கல் செலிப்ரேஷன், அதுக்கு ட்ரெஸ் எடுத்து பேக்கில் வச்சுட்டு நைட்டே இந்த ப்ரோட்டீன் ஓட்ஸ் ரெடி பண்ணி வச்சனால காலை வேலையில் வேலை மிச்சம். அது எடுத்து அப்படியே சாப்பிட்டு இன்னைக்கு என்ன அதிசயம் தெரில, போனோடனே பஸ் வந்துருச்சு. பஸ்ல ஏறி உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு நண்பர்களே. மாலை வேலையை இப்போ பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ வீடியோலாம் தட்டிட்டு ரொம்ப மண்டை காஞ்ச காரணத்தினால பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு ஒரு தர்பூசணி ஜூஸை குடிச்சு டயட்டுன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டே இருக்காரு நண்பர்களே. என்னைய வேற மண்டையை கழுவி ஸ்வீட் சாப்பிட்டு ப்ரோட்டீன்ங்கிறாரு. அண்ணனுக்கு டாட்டா சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. இதோட அந்த நாள் முடியுது. ஃபிட்டா இருங்கடா பாய்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.